எந்த நாட்டினுடைய தலைவிதியையும் எந்த நாடும் தீர்மானிக்க முடியாது. இதெல்லாம் நம்ம படித்து வச்சுருந்தோம்னா இது தவறு அப்படிங்கிறத அமெரிக்கா இப்போ ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரானுடைய தலைவிதி அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய முடிவெடுப்பின் அடிப்படையில் தான் இருக்க போகுது. ஈரான் எப்படி இருக்க போகிறாங்க, ஈரானுடைய அடுத்த கட்டம் என்ன, இதெல்லாம் தீர்மானிப்பது அமெரிக்கா தான் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி ஆஃப் வார் பீட் ஹெக்ஸத் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஹெக்ஸத் அவர்களுடைய இந்த பேச்சு கண்டிப்பாக இன்றைக்கி ஈரானை பார்த்து சொல்கிறாங்க, நாளைக்கு சீனாவை பார்த்து சொல்கிறாங்க, நாளான்னைக்கு இந்தியாவை பார்த்து சொல்லுவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. பட் ஈரான் அவங்களுடைய தலைவிதியை இன்னொரு நாடு தீர்மானிக்க விட்டுருவாங்களான்னு கேட்டால் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இஸ்ரேல் தேவையில்லாமல் நீ ஈரானுடைய முக்கியமான கேஸ் ஃபீல்டு அடிச்சிட்ட, இனி இந்த மாதிரிலாம் அடிக்கக்கூடாது, என் பேச்சு கேட்காம நீ அடிச்சிட்டினா உனக்கு நான் சப்போர்ட் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் போனதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஏன் தெரியுமா? இந்த நரிபுத்தின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே அமெரிக்காட்ட இருக்குது. என்ன விவரம் அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். எப்படி ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் அப்படிங்கிற பிரச்சனை குளோபல் பவர் பேலன்ஸில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கோ, அதே மாதிரி தான் ஆங்கிலம் நம்முடைய கெரியர்லையும் ரொம்ப பெரிய பிரச்சனையை உருவாக்கும். நம்முடைய அப்ரைசலாக இருக்கலாம், நம்முடைய அடுத்த கட்ட ஜாபினுடைய வளர்ச்சி, ஒரு டீம் லீடரோ இல்லாட்டி ப்ராஜெக்ட் லீடரோ மாறுறதா இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே தடையாக இருப்பது ஆங்கிலம் தான். அப்படிப்பட்ட ஆங்கிலத்தை எனக்கு படிக்க வழியே இல்லை, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன். சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறத அன்லிமிட்டடாக 24 மணி நேரமும் நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. எந்த ஒரு டைம் ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. 24 மணி நேரமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கம்ஃபர்ட் ஜோனில் ஃப்ரீ டைமில் 15லேருந்து 30 நிமிஷம் பேசி ப்ராக்டிஸ் பண்ணி தமிழ்லேயே ஆங்கிலத்தை கற்றுக்கிறதுக்கான சுலபமான வழியை ஐஐடிஎன்ஸ் உருவாக்கி நமக்காக தந்திருக்காங்க. நம்ம வீடியோ ஸ்பான்சரான சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் ஒரு 3லேருந்து 4 வாரத்துக்குள்ளேயே இப்படி நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய ஆங்கிலம் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிறத நீங்களே உணர்வீர்கள். இதுல நம்மள அக்கௌண்டபிளா வச்சுக்கிட ஒரு ஹேபிட் மென்டார் அப்படிங்கிறவங்களையும் ப்ரொவைட் பண்றாங்க. முக்கியமா தமிழ் வழியாவே நம்ம ஆங்கிலத்தை கத்துக்கிறோம். நிறைய ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு. இது எல்லாமே சாட் ஜிபிடி, ஜெமினி இந்த மாதிரியான ஏஐ டூல் இவ்வளோ ஸ்ட்ரக்சர்டான ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இதனால் வரையிலும் நீங்கள் யூடியூப் பார்த்து பிடிஎஃப் பார்த்து சும்மா ஒரு தியரட்டிக்கல் லெவலில் இங்கிலீஷ் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுட்டு ப்ராக்டிக்கலாக அன்லிமிட்டடாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப் டு 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்க பயன்படுத்திக்கோங்க. இந்தியாவை பத்தி இன்னைக்கு உலகமே பேசுது. அது எவனா இருந்தாலும் சரிங்க, இந்தியாவை தரகுறவா பேசின யாரா இருந்தாலும் சரி, ஒருதெல்லாம் இந்த ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருப்பான, இந்தியா தலை குனிந்து நடக்கிறது, நம்ம ரொம்ப தலை குனிந்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பல உலக நாட்டில் இந்த வார பற்றி அப்டேட் பண்ணக்கூடிய நபர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? இந்தியா இஸ் டூயிங் வாட் யூஎஸ் வாண்ட், நெகோஷியேட்டிங் வித் ஈரான் டு கெட் டேங்கர்ஸ் த்ரூ த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ். இந்தியா அமெரிக்காவால் என்ன செய்ய முடியலையோ அதை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி புகழாரம் சுட்டியிருக்கிறார்கள். அதுக்கான டேட்டாவை வச்சுருக்காங்க. அவனுக்கும் போய் சங்கி பட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்கடா, அவன் ஃபாரின், அவனுக்கும் சங்கிக்கும் என்ன சம்மந்தமும் கிடையாது. அவன் என்ன நினைக்கிறான், இங்கே இருக்கக்கூடிய செய்திகள் அடிப்படையில் இந்தியா செய்து அப்படின்னு சொல்கிறான். இந்தியா அமெரிக்கா செய்ய நினைக்காததை, செய்ய துணியாததை இந்தியா செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கான். அவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான டேங்கர்ஸ், கப்பல்கள் அங்கங்கே அப்படியே ஸ்டாக்னண்டாகி நிற்கிது. எங்கே? அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில். ஆனால் இந்தியா மட்டும் ஈரான் கூட நெகோஷியேட் பண்ணி அவங்களுடைய கப்பலை 2-3 கப்பலை வெளியில் எடுத்துட்டாங்க. இன்னும் 2 கப்பலை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை விட்டு அப்புறப்படுத்துறதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்ருக்கு. அடுத்ததாக ஒரு 20லேருந்து 22-23 டேங்கர்ஸ் அப்படிங்கிறது நம்முடையது அங்கே இருக்குது. அந்த 23 டேங்கர்ஸையும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தையில் இந்தியா ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் இன்று வெளியாகி இருக்கிறது. ஆயிரக்கணக்கான கப்பல் நிற்கிது. 220 நாடுகள் இந்த ஆயிரக்கணக்கான கப்பலை நம்பி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாடு மட்டும் அவங்களுக்கு சொந்தமான கப்பலை நாங்கள் வெளியில் கொண்டு வரோம், நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிற தெம்பும் திராணியும் இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா தான். யாரோ சொல்கிற ஃபேக்கான செய்திகள், இந்தியா தலை குனிந்து நிற்கிறது, நாமெல்லாம் தலை குனிந்து நிற்கு, அவனுங்களுக்கெல்லாம் என்ன விவரனே தெரியலை. ஒன்று உங்களுக்கு பிஜேபி மேலே எதிர்ப்பு இருக்கலாம், மோடி மேலே எதிர்ப்பு இருக்கலாம். அந்த பிஜேபி மேலே எதிர்ப்பையும் மோடி மேலே எதிர்ப்பையும் அவங்க பேரை சொல்லியே சொல்லிடுங்க. இந்தியா அப்படிங்கிற நாட்டினுடைய பெயரை சொல்லி இங்கே இருக்கக்கூடிய சாப்பாடையை சாப்பிட்டுட்டு, இங்கே இருக்கக்கூடிய சேஃபான ஜோன்லேயே வாழ்ந்துட்டு, இங்கே இருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் அனுபவிச்சுட்டு குற்றம் சொல்வதற்கு மட்டும் இந்தியா அப்படிங்கிற பெயரை சொல்லாதீங்க ராசாக்களா. இந்தியாங்கிறது ஒரு தனிநபர், ஒரு அரசியல் கட்சி, பிஜேபிங்கிற ஒரு கட்சியோ மோடி அப்படிங்கிற ஒரு தலைவருக்கு சொந்தமானதோ கிடையாது. அது 145-147 கோடி மனிதர்களுடைய சொந்தமான ஒரு நிலப்பரப்பு. அப்படிப்பட்ட நிலப்பரப்பை இப்படிலாம் அவமானப்படுத்துறதுக்கு
என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் செய்கிறீங்களான்னு தெரியல. பட் உண்மையை சொல்லப்போனால் டப்பியை மூடிட்டு இந்த மாதிரி செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா உண்மை என்னங்கிறது புரியும். டிப்ளமசி அப்படிங்கிற வார்த்தை, அதாவது வெளியுறவு கொள்கை கோட்பாடுலாம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த வெளியுறவுத்துறையினுடைய கொள்கை அடிப்படையில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை சுற்றி இருக்கக்கூடிய பல முடிச்சுகளை இந்தியாவில் அவிழ்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் பல நாடுகள் இந்தியாவினுடைய பெயரை சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியா நினச்சிச்சுன்னா பேச்சுவார்த்தை வழியாக இந்த பிரச்சனைகளை முடித்து வைக்க அந்த நாடால் முடியும் அப்படின்னு சொல்கிற தகவலை அரபுலக நாடுகளும் சொல்லிட்டாங்க, மேற்குலக நாடுகளுடைய தலைவர்களும் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் தாண்டி இந்தியாவினுடைய போர்க்கப்பல் அடுத்த கப்பலை கொண்டு வருவதற்கு கல்ஃப் ஆஃப் ஒமான் பக்கமாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவினுடைய பெட்ரோலியத்துறையினுடைய செய்தி தொடர்பாளர்கள் இன்னைக்கு வச்ச ப்ரெஸ் மீட்டில் என்ன தெரியுமா சொன்னாங்க? எஸ், நிறைய எல்பிஜி டேங்கர்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு, ஈவன் நம்ம ரஷ்யாட்டிருந்து கூட வாங்கிட்டு இருக்கோம், நம்முடைய பர்ச்சேஸ் அப்படிங்கிறத நம்ம டைவர்சிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம், ஸோ டோன்ட் வரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸினுடைய அது எந்தெந்த நாடுகளில் பெட்ரோல் விலை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற நாடுகளை நீங்கள் எடுத்திங்கன்னா இன்றைக்கி வர கீழே ஒரு இடத்துல 0.0% அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்தில் ஒரு நாடு நிற்கிறது என்றால் அது இந்தியா தான். வேறு எந்த நாடும் கிடையாது. எல்லா நாடுகளிலுமே பெட்ரோலினுடைய விலை அதிகரித்து விட்டது அப்படின்னும் இந்தியாவினுடைய விலை பெட்ரோலினுடைய விலை அதிகரிக்கப்படவில்லை, இன்னும் அதிகப்படுத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதை விட பெருசாக என்ன ப்ரூஃப் வேணும் அப்படிங்கிறது தெரியலை. ப்ரூஃப் கிடைச்சாலுமே இவனை இப்படி தான் பேசுவானு அப்படிங்கிறதுலையும் மாற்றுக்கிறதே கிடையாது. சரி, ஈரான் திரும்ப அடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அடித்தாங்க. கத்தாரில் அடித்தாங்க. இன்றைக்கி 64வது வேவ் ஆஃப் அட்டாக் அப்படிங்கிறத ஈரான் செஞ்சாங்க இஸ்ரேலுக்கு எதிராக. கத்தாரில் இருக்கக்கூடிய ராஸ் லாஃபன் ரிஃபைனரி அப்படிங்கிறதுல இன்றைக்கி பெரிய ஒரு தாக்குதலை ஈரான் செஞ்சுருந்தாங்க. இதனால் ராஸ் லாஃபன் ரிஃபைனரி அப்படிங்கிறது கொஞ்சம் நாள் ஒர்க்கே ஆகாது, நிறைய டேமேஜ் வந்துருச்சுன்னு சொல்லி கத்தார் அரசாங்கமும் அவங்களுடைய செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். சவுதி அரேபியாவுக்கு எதிரான ஒரு அட்டாக் அப்படிங்கிறத ஈரான் செஞ்சுருந்தாங்க. இப்போ சவுதி அரேபியா என்ன சொன்னாங்கன்னா, பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது, ஈரான் எங்களுக்கு எதிராக எதுவும் செய்யாது அப்படிங்கிறதுல இனிமேல் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, ஈரான் மேலே எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் வரப்போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கத்தார் அரசாங்கம் இன்னும் நாங்கள் திருப்பி அடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. பட் இஸ்ரேலை நாங்கள் வார்ன் பண்ணுறோம், தேவையில்லாமல் எதுக்கு எனர்ஜி செக்டார் மேலே, அதுவும் குறிப்பாக ஈரானுடைய கேஸ் ஃபீல்டில் போய் அட்டாக் நடத்தினாங்க இஸ்ரேல், இது மனித குலத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு குரல் வருது. பரவாயில்லையே, யாரோ நியாயத்தை பேசுகிறாங்களேப்பா அப்படின்னு சொல்லி நம்ம எட்டி பார்த்தா அந்த பக்கமாக சிரிச்சிட்டு நிற்கிறாரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். என்ன சார் நீங்களா, நீங்கள் ஏன் சார் இந்த பக்கம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், இல்லை நான் சொல்லிட்டேன், இனிமேல் இந்த மாதிரி ஆயில் ஃபீல்டு கேஸ் ஃபீல்டெல்லாம் யாரும் அடிக்க மாட்டாங்க, இஸ்ரேல் அடிக்க மாட்டாங்க, வார்னிங் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். காரணம் என்ன தெரியுமா? இந்த வார்னிங் அவர் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஈரான் துவம்சம் பண்ணியிருப்பாங்க. அரபுலக நாடுகளுடைய என்டையர் இந்த எனர்ஜி நெட்வொர்க் அப்படிங்கிறதுல டேமேஜ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா எகெயின் அமெரிக்காவுக்கு அது பெரும் சிக்கலாக மாறி இருக்கும். அமெரிக்காவினுடைய கிரெடிபிலிட்டி, அமெரிக்காவின் நம்பகத்தன்மை, இது எல்லாமே பாதிக்கப்படும். அதனால் இஸ்ரேலை கண்டித்தது மாதிரியும் ஆயிடுச்சு, ஈரானை சமாதானம் செஞ்ச மாதிரியும் ஆயிடுச்சு, இனி அரபுலக நாடுகளிடையே எனர்ஜி செக்டார் மேலே அட்டாக் நடக்காது அப்படிங்கிற உறுதிமொழியும் கொடுத்ததாயாச்சு. உடனடியாக இனிமேல் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்வார், 8.5 யுத்தத்தை நிப்பாட்டினேன், இதையும் சேர்த்து 9.5 யுத்தமாக சேர்த்து வச்சுக்கோங்க, நோபல் பிரைஸ் பார்சல் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவார். சவுதி அரேபியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் இன்னைக்கு ஈரானுக்கு எதிராக அவருடைய காரசாரமான விவாதத்தையும் எச்சரிக்கையும் முன்வைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரான் அவங்க மேலே வச்சிருந்த அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி ஷேட்டர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தகவலை கொடுத்திருந்தாங்க. அடுத்ததாக இந்தியா சொன்ன ஒரு செய்தி இருக்குது. அந்த செய்தி என்னன்னா, இட் ஹாஸ் பீன் டெஸ்டிங் டைம் நாட் just for us but for entire global community அப்படிங்கிறது தான். இந்த நேரம் நம்மளை சோதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. அது இந்தியாவுக்கானது மட்டும் கிடையாது, என்டையர் குளோபல் கம்யூனிட்டியை இந்த நேரம் சோதித்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், நம்முடைய பொறுமையாக இருக்கட்டும், போர் குணமாக இருக்கட்டும், போரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், பாதிப்புகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இந்த நேரம் அப்படிங்கிறது நம்மளை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலை இந்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. நாமெல்லாம் போரை பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இஸ்ரேலினுடைய ஒரு மினிஸ்டர் என்ன தெரியுமா சொன்னார், போர் அப்படின்னு சொன்னாலே எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சூப்பரான ஆசீர்வாதம்ங்க, இந்த ஆசீர்வாதம் தான் எங்கள் நாட்டை, எங்களுடைய இருப்பை இந்த இடத்துல நிலைநிறுத்துகிறது. இந்த ஆசீர்வாதம், போர் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதம் நடந்தால் மட்டும்தான் எங்களுடைய எதிரிகளை எங்களால் களைய இருக்க முடியும். அதனால் போர் அப்படிங்கிறது ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி இஸ்ரேலினுடைய மினிஸ்டர் பேசினது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சரி, இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்கா ஏதோ ஒரு கண்டனங்களை சொல்லிட்டாங்க. 64வது வேவ் ஆஃப் அட்டாக் அப்படிங்கிறத ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4ல் ஈரான் நடத்திட்டாங்க. அதன் பிறகு ஈரான் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, ஈரான் அவங்களுடைய த்ரெட்டை ரினியூ பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்காத வரையிலும் நாங்கள் யாருடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இனி அடிக்க மாட்டோம், பட் இனி யாராவது எங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடித்தாங்கன்னா திரும்ப நாங்களும் அடிப்போம் அப்படிங்கிறத ஈரான் சொல்லிட்டாங்க. ஈரானுடைய லா மேக்கர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் இனிமேல் நம்ம என்ன செய்யலாம்,
ஷிப்பிங்காக அங்கே வரக்கூடிய கப்பலிடம் டோல் மற்றும் டாக்ஸஸ் வரி அப்படிங்கிறத வாங்கலாம். அது வாங்கினா தான் இனிமேல் சரியாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்கையை கொண்டு வர வேண்டும். அப்போ இனிமேல் டோல் கட்டணும், அது கூடவே கொஞ்சம் டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது ஷிப்பிங்கான எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக போகுது. அதே நேரத்தில் ஈரானுக்கான இன்கம் அப்படிங்கிறதும் அதிகமாகும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. முக்கியமான ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை இப்போ ஈரான் அவங்க பிடியில் வச்சிருக்கிறதுனால உலக நாடுகள் ஈரான் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் ஆகணும். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை ஏன் நம்ம அடிக்க முடியாது, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை ஏன் மிலிட்ரி வழியாக ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா இன்று இரவு கரெக்டாக இந்த வீடியோ வெளியாகி ஒரு 3 மணி நேரத்தில் அடுத்த வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஈரான் எப்படி அவங்களுடைய அந்த டைட்டான பிடியை பிடித்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் அதில் நான் சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி வீடியோ எடிட்டிங்க்கு போயிடுச்சு. எடிட்டிங் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு அது நான் பப்ளிஷ் பண்ணிடுறேன். ஒமானுடைய ஃபாரின் மினிஸ்டர் இன்னைக்கு அவர் நம்மளாம் என்ன சொல்கிறோமோ அதே விஷயத்தை சொல்லியிருக்காரு. அமெரிக்கா மிஸ்கால்குலேட்டட் பை என்டரிங் வார் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த யுத்தத்துக்குள்ளே அமெரிக்கா வர்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய கால்குலேஷன் மிஸ்கால்குலேஷனாக இருந்திருக்கு. அதுதான் இந்த யுத்தத்தினுடைய பெரிய ஒரு சிக்கல் அப்படிங்கிறத ஒமானுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி லெபனன் பக்கம் இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் 2 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஈரான் கிட்டத்தட்ட 97 நபர்களை இன்று அரெஸ்ட் செஞ்சுருக்காங்க. அதில் 13 நபர்கள் ஸ்பை, இஸ்ரேலுக்காக உளவு வேலை செய்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2-3 நபர்களுக்கு இன்றைக்கி தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் இதுவரையிலும் அந்த அப்டேட். நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்க்கான வீடியோ இந்த வீடியோலேருந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு பிறகு வந்துடும். அதையும் பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கான ஐடியாலஜிலிருந்து இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய கட்சியின் மீது உங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் வைக்கலாம். ஏன் நானுமே ஒரு கட்சியின் மீது விமர்சனம் வைப்பேன், நீங்களும் வைக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சி எனக்கு பிடிக்கலை, அந்த கட்சியினுடைய தலைவர் எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லி இந்தியாவை பற்றி கீழ்த்தனமாக பேசலாம், இந்தியா வந்து ஒரு ஒன்றுமே இல்லாத நாடு அப்படிலாம் சொல்கிறத ஒரு இந்தியனா என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. அதை தான் இங்கே வார்னிங்காக கொடுத்துருக்கேன். நான் முதலே சொன்ன மாதிரி சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப் டு 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.